ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி வாழை தோட்டம் சொந்தமா வச்சிருந்தான். அந்த வாழை தோட்டம் ஒரு கொலை சொல்லுவாங்கல்ல, வாழை கொலை, அது நல்லா அப்படியே காய்ச்சி பூத்து குலுங்கிச்சு. அதை வெட்டி கொண்டு வந்து வீட்டில் வந்து வைக்கிறான். அல்லேலூயா. வெளியே போயிட்டு வந்தா கொலைய காணும். மறுபடியும் வைக்கிறான். எத்தனை கொலை வச்சாலும் அத்தனை கொலையும் காணும். ஆனா நல்லா அவனுக்கு தெரியுது, பக்கத்தில் இருக்கிறவன்லாம் சொந்தக்காரன், எவனோ தான் அடிச்சுன்னு போயிருக்கான். பக்கத்தில் பார்த்து அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் உங்களை சீன்றது, யார் உங்களை நோண்டுறது, யார் உங்களை பிரான்றது. என்ன பண்ண போறீங்க? இந்த ரெட்டில்ஸ்ல ஒரு மலையாளம் மாந்திரிகம் பண்ற ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார், கேட்டு வச்சிருக்கிறேன். அந்த சிரிக்கு இருக்கால, ரொம்ப பிரச்சனை பண்றான். சாவு வர, நாசமா போவ, அவ அழிய, நான் என்ன பண்ண போறேன் பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, தங்கச்சி அவளுக்கு சூனியம் வைக்கிறேன்னு நீ உனக்கு சூனியம் வச்சுக்காத. நிறைய பேர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களை திட்டுறதும் சபிக்கிறதும் மாந்திரிகம் பண்றதும் அதை பண்றதும் இதை பண்றதும். நோ 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 நோ. அல்லேலூயா. அந்த வாழை மனுஷன் என்ன பண்ணானா, ஒவ்வொரு கொலையா காணாம போது ஆண்டவர். நேர வீட்டை விட்டு வெளியே வந்தானா, 2 கையை உயர்த்தினானா. எங்க ஆண்டவர் இருக்கீங்க? கர்த்தாவை எங்கே இருக்கிறீர்? பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ ஃபைட் பண்ணுனாலும் அவர்கிட்ட மட்டும்தான், நீ கெஞ்சினாலும் அவர்கிட்ட மட்டும்தான். நீ உன்னை மொத்தமா அவர்கிட்ட எல்லா பாரங்களை கொண்டு வந்து கொட்டி விடு. உனக்காக நியாயம் செய்கிற நியாயாதிபதி உன் வீட்டு வாசலண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். மறந்து விடாதே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்றாராம் பாருங்க. இவர் வீடு தவிர பக்கத்துல இருக்கக்கூடிய குடிசெல்லாம் குபு குபுன்னு எரியுதான். அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க பொருள் எல்லாம் வெளியே தூக்கிட்டு வராங்களாம். பொருளை தூக்கிட்டு வரும்போது கூடவே சேர்ந்து வாழை கொலையும் சேர்த்து தூக்கிட்டு வர. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் நற்பெயர் உன்னை தேடி வரும், உன் கணம் உன்னை தேடி வரும், உன் மதிப்பு உன்னை தேடி வரும், உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். மரியாதை எழுந்துட்டேன், கௌரவத்தை எழுந்துட்டேன் நினைக்கவே நினைக்காத. ஏன்னா உன் கௌரவம் மனுஷன் மூலமா வரதில்ல, தேவாதி தேவன் மூலமாய் உனக்கு வரக்கூடிய தேவ ரகமான நன்மைகள். அவள் இழந்தாள். 7 வருஷம் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இழந்தாள். ஆனா அதை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு பிரயாசத்தை மேற்கொள்ளுகிறாள். தொடர்ந்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றாள். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவன் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல், நான் சொல்றேன், உன்னை விட்டு கொடுக்கிற நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எதையெல்லாம் நீ இழந்தாயோ, உன் வருமானத்தை இழந்தாயா, நன்மதிப்பை இழந்தாயா, கௌரவத்தை இழந்தாயோ, எல்லாவற்றையும் அந்த வருமானம் முதற்கொண்டு அனைத்தும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். தேவன் அதை மீண்டும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார்.
என் இளமையை இழந்துட்டேன், நாட்களை இழந்துட்டேன், வருஷங்களை இழந்துட்டேன், காலங்களை இழந்துட்டேன், சந்தர்ப்பங்களை இழந்துட்டேன். எதை நீ இழந்திருந்தாலும் இன்னும் நல்ல ரசத்தை வைத்திருக்கக்கூடிய தேவகுமாரனுடைய ஆவி, இன்னும் நல்ல வருங்காலங்களை வைத்திருக்கக்கூடிய தேவகுமாரனுடைய ஆவி, இன்னும் நல்ல வளமையான ஆசீர்வாதங்களை உனக்காக வைத்திருக்கக்கூடிய தேவ ஆவியனுடைய ஆவி, இவள் நிமித்தம் எல்லாம் கிடைக்கல. எலிசாவோடு இவளுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதினாலேயே அந்த ராஜாவினுடைய தயவு இந்த சூனியமலுக்கு கிடைச்சது. உன் நிமித்தம் அல்ல, தேவகுமாரனோடு உனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் மூலமாக, தேவாதி தேவனோடு உனக்கு இருக்கக்கூடிய தொடர்பின் மூலமாகவே கௌரவம் மீண்டும் உனக்கு கொடுக்கப்படும், மதிப்பு மீண்டும் கிடைக்கும், மரியாதை மீண்டும் உனக்கு கிடைக்கும். இத்தனை வருஷம் நான் அதை கோட்டை விட்டேன், இதை கோட்டை விட்டேன், நீ எதையுமே கோட்டை விடல. உன் வருமானம் வீணாய் போகல, உன் லேண்ட் வீணாய் போகல. உனக்கு உரியது உன்னை வந்து அடைந்தே தீரும். அது உனக்காகவே எழுதப்பட்டது என் அன்பு மகனே, உனக்காகவே முன்குறிக்கப்பட்டது என் அன்பு மகளே. 1000 பேர் இடையில வந்து தரகர் வேலை பார்த்தாலும் தரமாய் கொடுக்கக்கூடிய கர்த்தாதி கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் இன்றைக்கும் நமக்காய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கின்றதுனால நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். தீர்க்கதரிசியின் வார்த்தையை நான் கனப்படுத்த ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நஷ்டமடையவே முடியாது, எதையுமே நீங்கள் இழந்து விடவே முடியாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ பிள்ளையே, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நீங்க நான் சொல்றேன், நீங்க சிம்பிளா கூட கணக்கு போடுங்க. ஒருவேளை நீங்க எதாவது நஷ்டப்பட்டிருக்கீங்களா, இழந்திருக்கீங்களா, ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா, தயவு செய்து எழுதுவீங்க. நான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்னும் நீங்க எழுதி வைக்கணும் மறக்காம. என்ன தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மீட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்றோம்னா, இழந்ததை மட்டும் எழுதி வச்சுக்கிறோம், ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். மீட்டு கொடுக்கறத இன்னைக்கு அதையும் எழுதுங்க. எழுதி பார்ப்பீர்களேயானால் நீ இழப்பது 1 மடங்கு, நீ பெறுவது பல மடங்காகத்தான் இருக்கும். எவர்களெல்லாம் இழந்தார்களோ அவர்களெல்லாம் அதிகமாய்த்தானே பெற்றார்கள். ராஜ்யத்தின் நிமித்தம் என் தாயை இழந்தேன், தகப்பனை இழந்தேன், வீட்டை இழந்தேன், லேண்டை இழந்தேன், சொத்தை இழந்தேன், ஆஸ்தி இழந்தேன். சீஷர்களாம் வந்து சொல்றாங்க, எல்லாத்தையும் இழந்தோம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்னதான் இழந்த, ஒரு லேண்டை இழந்த, ஒரு வீட்டை இழந்த, ஒரு உறவை இழந்த. ஆண்டவர் 100 திருப்ப தர வல்லவராய் இருக்கிறார். இம்மையிலேயே 100 மடங்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, இங்கேயே 100 ஏக்கர் உனக்கு போதுமா? 1 ஏக்கர் 100 என்று தெய்வ வாக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 100 ஆண்டவர் ரொம்ப குறைச்சி மதிப்பீடு பண்ணாதீங்க. அவர் ஓபன் பண்ணாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உன் வீடு தாங்காது, உன் வாழ்க்கை தாங்காது, உன் அக்கௌண்ட் தாங்காது. 10 அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பாரு நீ. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை பொழிகிற தேவன் இவர். இப்ப நான் இன்னைக்கு என்ன பண்றேன்? சரண்டர் பண்றேன். 2 கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, என் வருமானங்களை மீண்டும் எனக்கு தருவார், இழந்த வாய்ப்புகளை மீண்டும் தருவார். அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக மீண்டும் தேவாதி தேவன் என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுவார், நீதி சரி கட்டுவார் என்ற உத்தம சிந்தையோடு, உன்னத மனநிலையோடு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தீர்க்கதரிசியின் வாக்குக்கு நான் செவி கொடுக்கிறேன், தேவ வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். சில விஷயங்கள் இழக்கிற மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் நான் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன். சில விஷயங்களை இழக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா தேவனுக்காக உண்மையா நான் வாழ போறேன்னு சொல்லி நீங்கள் 7 ஆண்டுகள் அந்த பஞ்ச தேசத்திலிருந்து நீங்கள் விலக்கப்படுவீர்களே ஆனால், தேவன் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையின் சுபாவங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களே ஆனால், ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி உன் வருமானம் முதற்கொண்டு, உன் நன்மைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு எடுத்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? கர்த்தருக்கு நேராக 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே ஆகும். பவுல் சொன்னது போல இன்னைக்கு வாயை திறந்து சொல்லு, பிள்ளையே, உனக்கு எதுவுமே நஷ்டம் கிடையாது, எதுவுமே வீண் கிடையாது. வயசாயிடுச்சு நினைக்காத, காலம் கடந்துடுச்சு நினைக்காத. மீட்டு கொடுக்கிற ஆண்டவர் மொத்தமா உனக்கு எடுத்து கொடுப்பாரு. கடந்த நாட்களில் நடந்த கசப்பான அனுபவங்கள் நினைச்சு உடைஞ்சு போகாத. வாழ்வில் நடந்த எல்லா விதமான காரியங்கள் நினைச்சு நீ சோர்ந்து போகாத.
இன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி உனக்காக இருக்கிறார். எனக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பஞ்சத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார், பசியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார், தீமையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். தேவனுடைய விடுவிக்கிற அபிஷேகம் உன்னை தேற்றும். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுவீங்களா? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுவீங்களா? ஆவியானவருடைய வல்லமை இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை சந்திக்கட்டும். சூனேமியால் எப்படி எலிசாவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாலோ, சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டாலோ, எலிசாவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படிந்தாலோ, இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விட்டு வெளியே வர வேண்டிய இடத்தை விட்டு வெளியே வரட்டும். விட்டு வெளியே வர வேண்டிய சுபாவம், விட்டு வெளியே வர வேண்டிய செயல், விட்டு வெளியே வர வேண்டிய நடத்தை, விட்டு வெளியே வர வேண்டிய எல்லா காரியத்தை விட்டு வெளியே வரட்டும் அப்பா. ஒருவேளை அவங்களுக்கு அதனால நஷ்டம் கூட கிடைக்கலாம், ஒருவேளை அதுக்கு அவர்களுக்கு லாபமா கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் விட்டு வெளியே வரும் பொழுது 7 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியும் முதலுமா எப்படி எல்லா நன்மையையும் பல மடங்காய் திரும்ப பெற்றார்களோ, அதுபோலவே நம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த செயல்பாடுகள் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமென உம்முடைய உத்தமமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை மிகுந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நன்மையும் செம்மையும் உண்மையுமான கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூனேமி ஆள்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் பொறுத்து பாருங்க, கொஞ்சம் சகித்து பாருங்க, கொஞ்சம் தாழ்ந்து போங்க. சிலர் சொல்வாங்க, இப்படியே பண்ணா நம்ம மேலே ஏறி மிதிச்சு போவாங்க. ஒருவேளை போகலாம், தலை மேலே ஏறி போகலாம், தீயையும் தண்ணீரையும் பார்க்கலாம். ஆனா ரிசல்ட் ஒன்று இருக்கு, முடிவுன்னு ஒன்று இருக்கு. தலை மேலே ஏறி போனவங்க தரம் இல்லாம போகலாம், ஆனா தலை மேல ஏறி போனாங்க பத்தியா, உன் வாழ்க்கை கண்ணீரும் கம்பளமுமா கூட இருக்கலாம். முடிவு ஒரு ரிசல்ட் வரும். அது என்ன? களிப்பான நீரோற்றாய் தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஆண்டவரே. சூனேமியாள், உனக்கு ஒரு செழிப்பான லேண்ட் உண்டு, உனக்கு செழிப்பான வருமானம் உண்டு, உனக்கு செழிப்பான நன்மைகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி உனக்கு உதவி செய்வதற்கு மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. இந்த ரெவலேஷனோட போங்க. அல்லேலூயா. அவங்க சண்டை போட்டோம், நான் சண்டை போட மாட்டேன். அவங்க பண்ணட்டும், நான் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலை நான் தரித்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் மீண்டும் எனக்கு எடுத்து கொடுப்பார், மீட்டு கொடுப்பார், எல்லாவற்றையும் எனக்கு நிறைவாய் தருவார்.